எனக்கு வேணாம் போ. கொஞ்சம் சாப்பிடுறா. புள்ள தச்சிக்காரி வெறும் வயித்தோட இருக்க கூடாது கண்ணு. குழந்தைக்கு ஆவாதுமா. கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு குழந்தை வேணாம், சாப்பாடு வேணாம் போ. நீ அழாதப்பா. இந்த மோரையாவது குடிச்சிட்டு படுத்துக்கமா. எனக்கு வேணாம் சொல்றல. எனக்கு பெத்தவல்ல ராசாத்தில கொஞ்சம் குடிடா. அத்தை வாங்க தம்பி. அத்தை பேச்சு சந்தோஷமா இருக்கா? இந்த பாருங்க, இதெல்லாம் எடுத்து அவளை சாப்பிட சொல்லுங்க. அப்பதான் குழந்தை என்ன மாதிரி குழுகுழுன்னு பறக்கும். இது மாங்காய், இது குங்குமப்பூ. நம்ம பையன் நல்ல சிவப்பா வளர்ந்து பாருங்க. அப்புறம் இது ஜிலேபி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு லாலா கடை அல்வா வாங்கியிருக்கேன். அப்புறம் அத்தை இத பாருங்க, ஸ்பெஷல் கொலுசு 500 ரூபா. இத அவளை போட்டுக்க சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் சேர்ந்து சாகடிக்க பாக்குறீங்க? இதெல்லாம் இல்லன்னு உங்ககிட்ட அழுதானா? அப்படிலாம் இல்ல பேச்சு. மாசமான பொண்ணுகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட பொருளை கொடுத்தா சுகப்பிரசவம் ஆகும்னு ஆத்தா தான் சொல்லுச்சு. அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியாக்கோ. நீ தொட்டதுனால தானே நான் இன்னைக்கு பட்டுக்கிட்டு முழிக்கிறேன். அதை இதை வாங்கி கொடுத்து என்ன திருப்பி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நான் அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு சாவிட்டு போய் சேர்ந்துருவேன். இந்த நேரத்தில் அவளை எதுவும் சொல்லாதீங்க. ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டா. அவளை எங்கேயும் வெளியே போகாம வீட்டுல இருக்க சொல்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு குதிக்காம பாத்துங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆகாது பாருங்க. ஏண்டா இத சாப்பிட்டா நெசமாவே குழந்தை கரைஞ்சு போயிருமா? நானே கரைஞ்சிருவேன்னு எங்க ஆத்தா சொல்லுச்சு. உன் வவுத்துல இருக்க குழந்தை இத்தனோண்டு தைரியமா பப்பாளிய சாப்பிடு. உன் வவுத்துல இருக்க குழந்தை கரைஞ்சிரும். சாப்பிடு பேச்சு. தைரியமா சாப்பிடு பேச்சு. நாங்க இல்ல. நிற்குமுல்ல. யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க? கொண்டாமா. அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா. தீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா. நிறுத்தியா? ஏய், அப்பி போடு வண்டி. உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடுறத தடுக்காத. நீ சாப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தனமா இருக்க. என்னடி சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள கரைஞ்சிருவியா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம். பப்பாளி திங்க கூடாதுயா. என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி உங்க அரட்டை அவசருக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய். ஒப்பங்கோத்தால எல்லாம் தூக்கி போட்டு மிச்சு போடுங்க. இல்லங்கடா டேய். அண்ணாச்சே பப்பாளே. ஏய், எங்க இன்னொருக்கா சொல்லு. அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளி? வண்டி எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்டுல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா சுட்டு போடுவா. சுட்டு என்ன சிதப்பு சாப்பிட்டீங்களா? எல்லாம் போயிடுறா. இல்ல சாப்பிடல அந்த பப்பாளி பழத்தையே சாப்பிடுங்க. நீங்க நீயுமாடா பப்பாளி பழம்? என்ன சாமி, ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனு கூட காணா. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? நம்ம ஒரு ஆஸ்பத்திரி புதுசா ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. எல்லாம் உங்களை பார்க்க போயிருப்பாங்க. ஆமா, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 20-25 வயசு இருக்கும். அது ஏன் நீ கேக்குற? உன் வேலையை பாரியா. சாப்பாட கொண்டு வாத்தா. அட பாவி மனுஷா, சாப்பாட கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம ஊர் மக்களே, ரொம்ப நாளா மருத்துவ வசதியே இல்லாம இருந்த நம்ம கிராமத்துக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து போர்டு சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஐயா ராசையா, என் பொண்ணான கண்ணெல்லாம் எரியுது ஐயா. டாக்டர் அண்ணா காட்டியா? வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கம்பவுண்டர். டாக்டர் அம்மாவுக்கு வலக்கை அண்ட் இடக்கை. உட்கார்றா உலக்க.
ராசையா கண்ணெல்லாம் எரியுதையா டாக்டர் அம்மாவை காட்டியா என்னய்யா எங்க அம்மாவை பார்த்தா சினிமால வர சிலுக்கு மாதிரி இல்ல. சிலுக்கும் இல்ல கிழக்கும் இல்ல, அங்க போய் குலுக்கியா உண்டி இல்ல டென்ஷன் பண்றீங்களா பார்க்க விடாம. டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. கும்பிடட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேரி. என் பேரு மாறிங்க. என் பேர் ரங்கசாமிங்க. என் பேரு சுப்பிரமணியங்கோ. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி நீங்க எப்போ வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? நம்ம நோய் தீர்க்க வந்த டாக்டர் அம்மா வாழ்க! டாக்டர் அம்மா வாழ்க! டாக்டர் அம்மா. உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாதான், இவர் பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அதுல சித்தப்பு பாவம். இப்ப என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன், நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா எங்க ஆத்தா தலைமையில பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டு அதை பானைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, ஓஹோ அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்துக்குள்ள இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை காட்டுங்க பாருங்க. உங்க பேர் என்ன? ராசையாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? SSLC ஃபெயிலுங்க. டாக்டர் அம்மா வணக்கம். ராசியா நல்லா இருக்கியா? டாக்டர் அம்மா வாங்க போலாம். வாங்க டாக்டர் அம்மா கும்பிடுறேங்க. ராசையா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். கொட்டிடும் கிழவன் ஃபீலிங். சாரி டாக்டர் அம்மா. இட்ஸ் ஆல் ரைட். துடிக்குது புஜம், தைப்பது நிஜம். அப்புறம் ராசியா, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டுல சொல்லி சாக்கடைக்கு மருந்து தெளிக்க சொல்லுங்க. யா மேடம்.
அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டியை வைக்க சொல்லுங்க. ஏன் மேடம்? முக்கியமா ஜனங்க யூஸ் பண்ற வாட்டர்ல குளோரின் பவுடர் போட சொல்லுங்க. ஏன்னா மஞ்சக்காமல் அதிகமா பரவுது. எனக்கு வவுத்து வேற பொருத்தி எடுக்குது. நீங்க தண்டம் ஏன்டா தப்பு ஐடியா கொடுத்து. இங்க ஸ்கூல் எங்க இருக்கு? தெக்கால சவுத். அங்க சத்துணவு சுத்தமா போடுறாங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓ பிரமாமா போடுறாங்க மேடம். சத்துணவு சாப்பாடு என்ன அடேங்கப்பா சூப்பர் சாப்பாடு. நானும் அப்பப்ப உட்கார்ந்திக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஈமக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்காம பாத்துக்கங்க. எஸ் மேடம். நெக்ஸ்ட் வீக் தடுப்பூசி போட போறதா ஊர்ல தண்டோர அடிச்சு சொல்லுங்க. எஸ் மேடம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? எஸ் 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 ஆமா மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யா. எத்தனை குழந்தைங்க? 3. வைஃப் கேரிங் 3 மாசம். ஓஹோ. அப்ப உங்க வைஃபோட தலைப்பிரசவத்தை நான் தான் பாப்பேன். ஓகே? ஓ எஸ். டைம் கிடைக்கும் போது அவங்கள செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. அவ எங்க வர போறா? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுறா. பொதுவா எல்லா பொண்ணுக்கும் ஏற்படுற பயம் தானே. தலைப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஐயோ நீங்க இதை அவகிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் வராமே போயிட போறா. கேட்டிய பேச்சு புதுசா வந்த டாக்டர் குழந்தை பத்திக்கிட்ட செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பயப்படாத பேச்சு, நாங்கல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படிரா? அடி பாவி மகளே, என்ன காரியண்டி செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏடி ஒண்ணும் தெரியாதவன் ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு கொஞ்ச நேரத்துல சந்தி சிரிக்க வைக்க பாத்துட்டியடி சண்டாளி. நாங்க என்னடான்னா வம்சம் தலைச்சு வாரிசு உருவாகணும் வயிற்றுல வாயில அடிச்சுட்டு தெரியும். குழந்தை இல்லைன்னு பால மரத்தையும் அரச மரத்தையும் திட்டிட்டு அலையிற அழுக. திருட்டுத்தனமா உண்டானவ கூட குழந்தைய பெத்து குப்பை தொட்டில போட்டு தாண்டி போற அழுக. ஆனா நீ உண்டானத கலைச்சிடணும் எள்ளுஞ்சினிய அரைச்சு திக்க பாக்குறேடி பாவி. நீ கருவான அன்னைக்கே நான் உன்னை அழிச்சிருந்தேனா இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்திருப்பேனா? இதெல்லாம் பாக்குறதுக்கா ஆண்டவன் என்ன உசுரோட வச்சிருக்கலாம்? வேண்டாத்தா வேண்டாம். இனிமே இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. நீ இங்க இருந்தா தானே இதெல்லாம் செய்வ. நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி.